அண்மைச் செய்தி. காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் வீடு பின்புற தெருவில் துப்பாக்கி சூடு என்று தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. முரளி, இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்களா? எதற்காக இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அந்த வஞ்சூரை சேர்ந்தவர் பைனான்ஸ் தொழில் செய்யும் அருள் சுடர். இவர் நேற்று முன்தினம், அதாவது 11ஆம் தேதி அன்று இரவு 9:30 மணி அளவில் இந்த காட்பாடி காந்தி நகரில் உள்ள, அதாவது அமைச்சர் துரைமுருகனின் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தெருவில் பைனான்ஸ் வசூலிப்பதற்காக சென்றிருக்கிறார். அங்கு வஞ்சூரை சேர்ந்த ஜான் என்பவர் அந்த ஜான் என்பவரிடம் பைனான்ஸ் வசூலிக்க சென்றிருக்கிறார். இதில் இருவருக்கும் இடையே ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னதாக வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் அங்கு துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார். அதாவது ஜான் என்பவர் துப்பாக்கியில் சுடப்பட்டு வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில முதுகுல அந்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்த போது அது துப்பாக்கியால் சுடப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. ஜான் மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது கம்பி குத்தியதாக மருத்துவமனையில் சென்று அனுமதியிருக்கிறார். அங்கு அறுவை சிகிச்சை செய்த போது துப்பாக்கி குண்டு பட்டிருப்பது தெரிய வந்து அந்த தனியார் மருத்துவர்கள் விருதம்பட்டு காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்கிறார்கள். இது போன்று ஒரு நபர் தனக்கு குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த போது அவருக்கு குண்டடிப்பட்டிருக்கிறது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இது சம்பந்தமா ஜானிடம் விசாரித்த போது இருவருக்குள்ளும் பைனான்ஸ் மோதல் ஏற்பட்டிருக்கிறார். அருள் சுடருக்கும் ஜானுக்கும் இடையே பைனான்ஸ் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் அவருக்கு அருள் சுடர் துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.